முருகன் பழனியில ஏன் ஆண்டியா நிக்கிறாரு அப்படின்றதுக்கு சின்ன வயசுல நம்ம கிட்ட ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கும். அதுல நாரதர் வந்து ஞானப்பழத்தோட வருவாரு. சிவன் கிட்ட தருவாரு. இந்த ஞானப்பழம் ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாரு. முருகன் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாரு. விநாயகரும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாரு. 2 பேருக்கும் வேணும்னுங்க. ஆனா ஒருத்தருக்கு தான் அந்த ஞானப்பழம் கிடைக்கும். உங்க 2 பேருக்கும் ஒரு போட்டி வைக்கிறேன். யார் இந்த உலகத்தை முதலிலே சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கு தான் இந்த ஞானப்பழம் அப்படின்ருவாங்க. முருகன் வந்து மயில் எடுத்துக்கிட்டு உலகத்தை சுத்த போயிருவாரு. விநாயகர் வந்து அப்பா அம்மா தான் உலகம்னு சொல்லி சிவன் பார்வதியை சுத்தி வந்து அந்த ஞானப்பழத்தை வாங்கிருவாரு. முருகன் கோச்சிக்கிட்டு நேரா பழனி மலைக்கு போயிருவாரு. இதுதான் அந்த கதையினுடைய சுருக்கம். இந்த இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் நடுவுல நாரதரா இருந்து சாட்டை வந்து ஒரு வேலையை பார்த்து விட்டாப்ல. அது என்ன அப்படின்னா, அங்க வந்து ஞானப்பழம் முருகனுக்கும் விநாயகருக்கும் நடுவுல, இங்க நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் நடுவுல ஒரு தேங்காய். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சேலத்துல வந்து கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்னு ஒண்ணு நடத்துனாய்ங்க. நடத்துனப்ப மழை வந்துருச்சு. மழை வந்தப்ப மழை நிக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாய்ங்க, வெற்றிலை மேல தேங்காவ வச்சு சுத்தி விட்டுட்டு, டிவிகே, டிவிகே, டிவிகேன்னு இவங்க கத்தி மழையை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க பண்ண கோமாளித்தனம் சமூக ஊடகங்கள்ல எல்லாராலும் காரி துப்பப்பட்டுருச்சு. இது விளக்க முதல் பொதுக்கூட்டம் சேலத்தில் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் மழை குறுக்கிட்டதால் தொண்டர்கள் சேரை எடுத்துக்கொண்டு ஓடத் தொடங்கினர். கூட்டம் கலைந்து போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த நிர்வாகிகள் கையில் தேங்காயை எடுத்துக்கொண்டு வினோத பூஜை செய்து வழிபட்டனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வந்து ஒரு மூட நம்பிக்கைடா, இது என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நம்மளே கேட்டிருந்தோம் இதுக்கு முன்னாடி ஒரு காணொலி பதிவுல வந்து பெரியார் அவர்களை வந்து கொள்கை தலைவராக ஏற்றிருக்கக்கூடிய இவனுங்க, பெரியார் அவர்கள் வந்து மூட நம்பிக்கைக்கெல்லாம் எதிராக பேசினவர், பகுத்தறிவு பற்றி பேசினவர். எந்த ஒரு பகுத்தறிவாளியும் வெற்றலை மீது தேங்காவை வச்சு சுத்தினா மழை நின்றும்னு யோசிக்க மாட்டான். அப்போ ஈவேராவை வந்து நீங்க கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்ட நீங்க இப்படி ஒரு செயலை செய்யலாமாடான்றத சாட்டை வந்து விமர்சிச்சு, எந்த லுச்சா பயலாவது சொல்லுவானா, எந்த முட்டா பயலாவது சொல்லுவானா, ஏன்டா உங்களுக்குலாம் அறிவு இருக்காடா அப்படின்னு சொல்லி அவருடைய வீடியோல லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டான் மனுஷன். இவங்க அதுல இருந்து நட்டுக்கலண்டு போய் சமூக ஊடகங்கள்ல சாட்டைய போய் கடின்னு கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் எக்ஸ் தளத்துல வந்து சமூக ஊடகங்கள்ல இவங்களுக்கு தக்க பதிலடியை கொடுத்துட்டு வர்றாங்க. நம்ம வந்து தெளிவா சொல்லியிருந்தோம், டேய் உங்களுக்கு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்னு போட்டு நீங்க எந்த கொள்கையையும் வாய் திறந்து பேசல. நீங்க மழையை நிறுத்துறதுக்கு வந்து தேங்காவை வச்சுட்டு வித்த காட்டிக்கிட்டு இருக்கீங்க. பில்லி சூனியை வைக்கிறவன் கூட உங்க அளவுக்கு இறங்கி போக மாட்டான். பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொல்றீங்க. அந்த பிஜேபி காரன் கூட மதுரையில முருகன் மாநாடு போட்டப்ப இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் அவங்க செய்யல. அவங்களே சங்கிங்க தான். ஆனா சங்கிங்களே செய்ய மறுக்கிற விஷயத்தெல்லாம் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப மதுரையில மாநாடு நடக்க போகுது. அங்க என்ன பண்றாங்க, பந்தக்கால் நடுவிழா அப்படின்னு ஒண்ணு பண்றாங்க. அதுக்கப்புறம் பிராமணர்களை கூட்டிட்டு வந்து அவங்க பாட்டுக்கு வந்து ஓமகுண்டம் வளர்த்துட்டு இருக்காங்க. ஈவேரா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பாம்பையும் பார்ப்பானையும், பிராமணனையும் பாம்பையும் நீ பார்த்தன்னா பாம்பை விட்டுட்டு பிராமணனை அடி. இதுதான் வந்து பெரியார் அவர்களுடைய கூற்று, ஈவேரா அவர்களுடைய கூற்று. அந்த கூற்றுக்கு நேர் எதிரா இருக்கு இவங்களுடைய எல்லா செயல்பாடுகளும். அத தான் நம்ம வந்து விமர்சிக்கிறோம் சமூக ஊடகங்கள்ல. இத வந்து கொஞ்சமாவது அறிவ பயன்படுத்தி, இல்ல இத நம்ம மாத்திக்கணும். சமூக ஊடகங்கள்ல இது கேலிக்கும், கிண்டலுக்கும் உள்ளாகுது. இல்ல ஈவேராவ தூக்கி போட்டுறணும். வேண்டாம் ஈவேரா நமக்கு. ஏன்னா, அவர வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாரி பண்றதுனால தான் நம்மள கழுவி கழுவி ஊத்துறாய்ங்க, காரி துப்புறாய்ங்கன்ற அறிவு இருக்கணும். அறிவு இருந்துச்சுன்னா, தலைவரே தலைவரே வேணாம் தலைவரே, ஈவேராவ நம்ம தூக்கி சுமக்கிறதுக்கு இவங்க தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கிறாய்ங்க. வலி தாங்க முடியல. நம்ம ஈவேராவ கெளட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணு அவர கெளட்டி விட்டுறணும். இல்லாட்டி அவருடைய கொள்கைகள பின்பற்றணும். 2 கண்றாவியும் கிடையாது. இப்ப சமூக ஊடகங்கள்ல அப்புறம் வந்து கலாய்க்காம, உங்கள வந்து கழுவி ஊத்தாம என்ன பண்ணுவாங்க, கொஞ்சுவாங்க. அதே மாரி சாட்டை வந்து இவங்கள வந்து கலாய்ச்சு ஒரு வீடியோ போட்டுட்டாரு. அந்த வீடியோ வந்து மிகப்பெரிய அளவுல சமூக ஊடகங்கள்ல இந்த தமிழக வெற்றி கழக தற்குறிகளுக்கு எதிராக பகிரப்பட்டு வருவதை இவங்களால தாங்கிக்கவே முடியல. பதில் குடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல இந்த கால தூக்கி வீடியோ போட்டானே ஒரு தற்குறி, ராம்குமார்ங்கிற பாம்குமார், அவன் போய் நின்னுகிட்டு கதறிக்கிட்டு இருக்கான். அப்புறம் சமூக ஊடகங்கள்ல எல்லாம் கதறி சாட்டைக்கு எதிரா கடந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலயும் இருக்கோம். நம்ம கேட்கறது இவங்க கிட்ட ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான். கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்னு போட்டீங்களடா, எந்த கொள்கையடா விளக்குனீங்க? விளக்கல. என்ன பண்ணீங்க? பாட்டு பாடுனீங்க. இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே. உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன உன் முன்னே, பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த அக்கிளை சிறகுகள் நம்ம. ஐயோ போடு, டேய் என்னை யாரும் அடிச்சு கொல்லுங்கடா.
உங்களில் யார் அடுத்த எஸ்பிபி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வச்சு நீங்க உங்க கட்சிக்காரனெல்லாம் கூப்பிட்டு நல்லா பாடி நிகழ்ச்சியை நடத்துங்க. எதுக்குடா அரசியல் பண்றீங்க? இங்க அரசியல்னா மக்களுக்கான பிரச்சனைய பேசணும். என்ன கொள்கை? வாட் இஸ் யுவர் பாலிசி? ஜஸ்ட் டெல் மீ. லெட் மீ நோ. இதே பேசின ராஜ்மோகன் அவர்களும் உங்க கொள்கையை விளக்கிச் சொல்லல. இதே வந்து ஆதவ அர்ஜுனா அந்த பிரச்சார பிரிவு தலைவர் அவரும் விளக்கிச் சொல்லல. உங்க பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்தும் விளக்கிச் சொல்லல. புஸ்ஸி ஆனந்த் வந்து விஜய் அவர்களுடைய பேரை கூட உச்சரிக்கல. ஜேவி அப்படிங்கிறாரு. ஜேவி ஜேவினா என்ன? ஜாயிண்ட் வெஞ்சரா? பேர் என்ன? ஜோசப் விஜய் ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றாராம். விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு உச்சரிக்க மாட்டாராம். முத்து உதிர்ந்துருமா விஜய்னு சொன்னா. நம்ம போன வீடியோல கூட சொல்லியிருந்தோம். பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த காலத்துல வந்து பொம்பளைங்க தான் புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க. நீங்க என்னையா வந்து பேரை கூட சொல்லாம அரசியல் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறீங்க? இந்த மாதிரி ரசிக மனப்பான்மையில உட்காந்துக்கிட்டு ஒரு பெரிய தலைவன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பில்டப் கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் வந்து சரி வராது. கமலஹாசனுக்கு என்ன நடந்துச்சோ அதான் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு உங்களை நாங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தற்குறி வெற்றி கழகத்தை நாங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். மக்களுக்கு மத்தியில் உங்க லட்சணம் இதான்றதை காட்டுறோம். 2026ல எந்த ஒரு ஒரு நல்ல சிந்தனையாளன் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்தர கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்க பேசுறோம். இவனுங்க வர்றது பேராபத்து. ஏன்னா ஒழுக்கம் இல்லாத கொஞ்சம் கூட வந்து ஒரு அடிப்படை அறிவியல் அரசியல் அறிவில்லாத இவனுங்க கிட்டலாம் நாடு போச்சுன்னா சோழி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இவங்களுடைய கட்சியை விட்டு விலகி போன ஒரு பெண் பேர் வந்து வைஷ்ணவி. அது போய் திராவிட முன்னேற்ற கழகத்துல சேர்ந்துருச்சு. விஜய் அவர்களை விமர்சிக்குது. கண்ணியமா தான் விமர்சிச்சுட்டு இருக்கு. அந்த பொண்ணுடைய கமெண்ட் செக்ஷன்ல போய் ரொம்ப கேவலமா, கொச்சையா, கெட்ட வார்த்தைகள்ல அந்த பெண்ணுடைய குடும்பத்தெல்லாம் இழுத்து இவனுங்க பேசுறானுங்க. பெண்களுக்கு எதிரா அவ்ளோ கேவலமா நடந்துக்கிறானுங்க. அப்ப இவனுங்கெல்லாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தா, என்னென்ன மாதிரியான அட்டூழியங்கள் தமிழ்நாட்டுல நடக்கும் அப்படிங்கிறத நாங்க மக்களுக்கு எடுத்துச் சொல்றோம். இவனுங்க வந்து மேடை போடுறானுங்க. மேடையில போய் ஏறி உட்காந்துக்கிறானுங்க. எல்லாரும் மேடையில உட்காந்துட்டு பேசுறானுங்க. இவனுங்களுக்கு கொள்கைன்னு ஒண்ணு கிடையாது. சீட்டு போட்டிருக்கானுங்க. ஒரு ரசிகர்களுக்குன்னு தனி சேரு, முன்னாடி உட்காரக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒரு வெள்ளை கலர் கவர் போட்டு அது ஸ்பெஷல் சேரு. என்னடா நவீன தீண்டாமையா? ரசிகர்கள் மட்டும், தொண்டர்கள் மட்டும் ஒரு பிளாஸ்டிக் சேர்ல உட்காரணும். நிர்வாகிகள் மட்டும் நல்ல சொகுசு சேர்ல உட்காருவாங்களா? இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தாவேக்கால இருக்கு. அத நம்ம எதிர்த்து கேட்கிறோம். அத கேட்கிறப்ப, அதுக்கு பதில் சொல்லு, எதிர்க்கருத்து வை. அத விட்டுட்டு சம்மந்தமே இல்லாம புடிச்சவன கடிக்கிறது. எவன் சொல்றானோ அவனோட கமெண்ட் செக்ஷன்ல போய் கடிக்க வேண்டியது. வீடியோ போட வேண்டியது, கதற வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து அண்ணன் சீமான் வந்து சந்திச்சிட்டாரு ஸ்டாலின. நாங்க என்ன ஸ்டாலின சந்திச்சோமா? ஏன் நீங்க ஸ்டாலினையும், உதயநிதி ஸ்டாலினையும் போய் சந்திச்சதே இல்லையா? அ நீங்க வந்து உதயநிதியுடைய புரொடக்ஷன்ல படம் நடிக்கலையா? குருவின்னு படம் நடிக்கலையா? உங்கள தான்டா டிஎம்கே உடைய பி டீமுக்கான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கிறது உங்களுக்கு தான்டா. எங்களுக்கு கிடையாதுடா. நாங்க துக்க விசாரிக்க போனோம். துக்க விசாரிக்க போனவங்கள வந்து இதுக்கு தான் போயிட்டாரு. விஜயலட்சுமி பிரச்சனைக்கு தான் போயிட்டாரு. அதான் விஜயலட்சுமிய காரி துப்பிட்டாய்ங்க. சுப்ரீம் கோர்ட்ல காரி துப்பி ஜஸ்டிஸ் இன்னும் 1 மாசத்துக்குள்ள நீ வந்து எவிடன்ஸ்க்கு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணலன்னா உன் மேல ஆக்ஷன் எடுப்பேன்ற அளவுக்கு அவங்க பேசிட்டு விட்டாங்க. அப்ப உங்களுடைய கொள்கை, உங்களுடைய கோட்பாடு, தத்துவத்துல ஏகப்பட்ட குளறுபடிகள், பிரச்சனைகள் இருக்கு. அத விமர்சிக்கிறோம். விமர்சனத்த விமர்சனமா கையாளு. ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்னு போடுற எவனுமே கொள்கைய விளக்கல. அம்பேத்கருடைய கொள்கை என்ன? பெரியார் அவர்களுடைய கொள்கை என்ன? அஞ்சலம்மையார் கொள்கை என்ன? வேலுநாச்சியாருடைய கொள்கை என்ன? அந்த கொள்கைய விளக்கி எவனாவது ஒருத்தன் பேசியிருப்பானான்னு சொல்லி போய் அந்த வீடியோவ பார்த்தா ஒருத்தன் பேசல. என்ன உங்ககிட்ட கொள்கையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீங்கலாம் எதுக்குடா அரசியலுக்கு வர்றீங்கங்கிற கேள்விய கேட்டா, உங்களுக்கு எதுக்குடா கோவம் வருதுன்னு கேட்கிறேன் முதல்ல. இத சாட்ட வந்து நாக்க புடுங்கிட்டு சாவுற மாரி நல்ல கேள்வியா கேட்டு விட்டான். இது இவங்களால தாங்கிக்க முடியலன்னு போய் அவன கடிச்சு வச்சுட்டு இருக்காய்ங்க. இப்ப நான் பேசுறேன் அப்டின்னா, அடுத்து என்ன கடிக்கிறதுக்குன்னு கடிச்சு வைப்பாய்ங்க. அவ்வளதான். உங்களால வேற என்னடா பண்ண முடியும்? கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் போட்டு உங்க கொள்கைய சொல்லுங்கடா முதல்ல. என்ன கொள்கை அப்டின்னு. அப்படிங்கிறது தான். ஸோ இவங்கள மாரி ஆட்கள வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து சிரிச்சுட்டே கடந்து போயிரணும் அப்படிங்கிறது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அணில் குஞ்சுகள்லாம் 2026க்கு அப்புறம் அண்ணன் சீமான்ட்ட வந்து சேர்ந்துருவாய்ங்க. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு அப்படின்னு. விஜய் வந்து கதை கேட்டுட்டு இருக்காராம். நான் சொல்லல. அந்த ஊடக புரோக்கர் சவுக்கு சங்கர் வந்து விஜய்க்கு எதிரா பேசிட்டு உட்காந்துருக்கான். அவன் ஒரு பக்கம். தோத்தாலும் பரவாயில்ல. சரி, நீ கேட்கறதுனால இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் கொடுக்குறேன். தோத்தாலும் பரவாயில்ல, நான் தனியாக தான் நிற்பேன். தோத்தா எனக்கு என்ன கெட்டு போகுது? தனியாக போட்டிக்கிட்டான், தோத்தான். சரிங்க, தோத்துட்டா நான் சினிமா நடிக்க போகிறேன். கரெக்டு தானே? அவருக்கு எதாவது பிரச்சனை இருக்கா? ட்ரை பண்ணேன், ஆட்சி பிடிக்க முடியல, சினிமாவுக்கு போகிறேன். அவர் எப்படி சிஎம் ஆக போகிறது இல்லை இல்லையா? இது அவருக்கும் தெரியும்.
விஜய் தனது அடுத்த படத்துக்கு கதை கேட்க ஆரம்பித்து விட்டார் என்ற தகவலை நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். விஜய் வந்து 2026 மே மாசம் வந்து படம் நடிக்க போறாரு. படத்துக்கான கதைகள்லாம் கேட்டுட்டு இருக்காரு. டேய் உங்க அண்ணன் அங்க போறாரு. நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு இங்க இருக்கிறவங்க கூட சண்டை போடுறத விட்டுட்டு அடுத்த படத்துக்கு தயாராகுங்க போங்க. அடுத்த படம் எஃப்டிஎஃப்எஸ்க்கு வந்து ரூ. 1000 விற்பாங்க டிக்கெட்டு. அதையும் வாங்கிட்டு போய் வெட்கமே இல்லாம போய் பாருங்க. வேற என்ன பண்ண முடியும்? ரூ. 200 டிக்கெட்ட ரூ. 1000 வாங்கி போய் பார்க்குறவங்க தானே நீங்க. போய் பாருங்க போங்க. அதான் உங்களால செய்ய முடியும். இப்ப 2026 தேர்தல்ல மக்கள் சிந்திக்கணும். இந்த மாரி கொள்கையற்ற நபர்கள் வந்து தமிழக அரசியல்ல இருந்து தூக்கி தூர எறியப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. நிறைய பேருக்கு இந்த காணொளி எடுத்துக்கொண்டு போய் சேருங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.